வணக்கம். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை. காலையில் நல்லா வீடு வாசல்லாம் தொடச்சி சாமிக்கு பூவெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு டிஃபனுக்கு இன்றைக்கி இட்லியும் பட்டாணி குருமாவும் தான் காலையில் செஞ்சுருக்கேன். இட்லி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இட்லி, அதுக்கு பட்டாணி குருமா இதாக செஞ்சு காலையில் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை, கடைசி வாரம் அன்னதானத்துக்கு. சனிக்கிழமை வாரம் அன்னதானம் கொடுத்துருவோம். அதுக்கு அரிசியும் பருப்பும் சாதம் செஞ்சு முட்டைக்கோசும் பட்டாணியும் போட்டு வறுவல் செஞ்சுருக்கேன். இதை நம்மளுக்கு எத்தனை பொட்டலம், 7 பொட்டலமோ 9 பொட்டலமோ 11 பொட்டலமோ எத்தனை பொட்டலம் நம்மளுக்கு இதில் வருதோ அத்தனை பொட்டலம் போட்டு அதிலேயே தொட்டுகையும் வச்சு, முடியாதவங்க இங்கே ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி காலைல ஆஞ்சநேயர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இந்த பொட்டலத்தையெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம். முட்டைக்கோசும் பட்டாணியும் வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மத்தியான சமையலுக்கு இன்றைக்கி எல்லாம் கடைசி சனிக்கிழமைங்கிறதுனால கலவை சாதம். அதுக்காக ஒரு குக்கரில் சாதத்தை வச்சாச்சு. அதை பிரித்து எல்லா சாதமும் கிளறிக்கலான்னு. இன்னொரு குக்கரில் பாயசத்துக்கு பாசுமதி அரிசியும் பாசிப்பருப்பும் பாயசம் சேர்த்து வைக்கலாம். பாசுமதி அரிசியோடு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு குக்கரில் வச்சாச்சு. இப்போ சாதம் ஸ்டீம் போனோன்னா நல்லா ஆற விட்டுட்டு சாதம் செய்கிறதெல்லாம் காட்டலை. லெமன் சாதம், மிளகு, ஜீரகம், எள்ளு எல்லாத்தையும் வறுத்து நுணுக்கி போட்டு அது ஒரு சாதம். இது சுண்டைக்காவை வறுத்து பொடி பண்ணி சாதம். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி கலவை சாதம்லாம் சாப்பிடும்போது ஒத்துக்கலைன்னா நல்ல ஜீரணம் கொடுக்கும். அதனால் சுண்டைக்காய் சாதம், தேங்காய் சாதம் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், தயிர் சாதம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை இப்போ செஞ்சு வச்சுருக்கேன். கடைசி வாரம் எப்பையும் நான் கலவை சாதம் தான் வச்சு கும்பிடுவேன். பாயசம் ரெடியாக வச்சு பாருங்கள். நல்லா முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து கொட்டிட்டு பாஸ்மதி அரிசியை 1 2 உடச்சி போட்டுறணும். போட்டுட்டு பாசி பருப்பும் போட்டு நல்லா வேக விட்டு வெள்ளை பாகு காய்ச்சி விட்டு முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் நுணுக்கி போட்டு பாயசம் வச்சாச்சு. இதுதான் சாமிக்கு இன்றைக்கி ஸ்வீட்டு. இப்போ சக்கரை பொங்கல் கொஞ்சமாக செஞ்சாச்சு. சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். சக்கரை பொங்கல் நிறைய நெய் ஊற்றி முந்திரியெல்லாம் வறுத்து போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு தயிர் சாதம் கண்டிப்பாக செய்யணும். இன்றைக்கி பெருமாளுக்கு பிடிச்ச தயிர் சாதம், எள்ளு சாதம். சனிக்கிழமையில் எள்ளு சாதம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. எள்ளு சாதம், மிளகு சாதம் இதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. நான் அதனால தான் எள்ளு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து போட்டு சாதம் செஞ்சுட்டேன். தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு நல்லா வேக போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நிறைய போட்டு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு கருவேப்பிலை துவையல் அரைச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி சனிக்கிழமைக்கு சாப்பாடு. இதெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு சாம்பிராணி போட்டுட்டு காக்காவுக்கு வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். வச்சு சாமி கும்பிட்டாச்சு. கருவேப்பிலை துவையல் எல்லா வாரமுமே கண்டிப்பாக முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை துவையலும் செய்வோம். இன்றைக்கி கலவை சாதனால முருங்கைக்கீரை செய்யாமல் கருவேப்பிலை துவையல் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு தட்டில் வச்சு எல்லாேருக்கும் விரதத்தட்டு அதில் வச்சு எல்லா சாப்பாடையும் கொடுத்து எல்லோரும் திருப்தியாக நிம்மதியாக இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. 4 வாரம் கடைசி வாரம் இது. இந்த வாரத்தோட சனிக்கிழமை